ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஹாய். என்னன்னா இப்போ வந்து நாங்கள் ஐஐடி போயிருந்தோம்ல, போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐஐடி என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய நலனை பற்றி நிறைய பேசுவோம், எல்லாமே பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் எழுதி வாங்கினோம். ஏன் வாங்கினோம்னா ஒரு பர்சன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, அவங்க என்ன ஃப்ளேவர் எதிர்பார்க்குறாங்க, நம்ம மிஷினில் அது எப்படி இன்கார்பரேட் பண்ண முடியுங்கிற எல்லா விஷயமும் இது ஒரு டேட்டா கலெக்ஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்கினோம். நிறைய நல்லது வந்திருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டான நிறைய ஃபுட்ஸ்லாம் வந்திருக்கு. வாயில நிறைய நுழையல எங்களுக்கு, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம என்னென்ன ஒவ்வொன்றா சும்மா ரேண்டமா எடுத்து பார்ப்போமே என்னென்ன வந்திருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பரா பண்ணலாம். அதுல நீங்க எந்த விதமான ஃப்ரைட் ரைஸ் வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இதுல நீங்க பண்ணலாம். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க. தால் மக்கானி. என்ன மக்கானி? தால் மக்கானி. தால் மக்கானி எல்லாம் பண்ணலாம். இது வந்து நார்த் இந்தியன் சைட் டிஷ் ஆக்சுவலா. இதுல வந்து தால் ஃப்ரை, தால் மக்கானி, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி நார்த் இந்தியன் சைட் டிஷ் எல்லாமே நம்ம பண்ண முடியாது. அதாவது ரோட்டி, இந்த சப்பாத்தி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து அவங்க செட் ஆஃப் சைட் டிஷஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலக் பன்னீர், இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி டிஷஸ் எல்லாமே நம்ம அதில் பண்ண முடியும். நீ ப்ரான் பிரியாணி, பிரியாணியில எல்லாமே பண்ண முடியும். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் வந்து நம்மளால எல்லாமே பண்ண முடியும். நான் சொல்ல மாட்டேன், இதுக்குன்னு தனியா டெம்பரரி பவுல் இருக்கும், அதுல போட்டு நீங்க வச்சுட்டு நீங்க பிரியாணி பண்ணலாம். அது மாதிரி இந்த பிரியாணியுமே வந்து நீங்க நம்ம வந்து சீரக சம்பா ரைஸும் யூஸ் பண்ணலாம், பிரியாணி ரைஸும் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாலுக்கு ஸ்பெஷலாக குட்டி பையன். ஓகே, இது இவன் ரொம்ப குட்டியாக தான் இருந்தான். அந்த பையனை நாங்கள் கேட்டிருந்தோம் உனக்கு என்ன பிடிக்கும்னு. நான் என்னென்னமோ சொல்லி எல்லாம் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த பையன் என்னது இபிலி, தட் மீன்ஸ் அது இட்லி. இட்லி தான் அவர் வந்துட்டு இவ்வளவு சூப்பரா எழுதி இருக்காரு. பட் ரொம்ப கியூட்டா இருந்தது. இப்ப இந்த இந்த குக்கிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வந்து ஒரு 4.5 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, இதோட மெயினா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டானமஸா குக் பண்றதுக்கான என்னென்னலாம் இருக்குமோ, ஒரு பேன் வச்சு குக் பண்ண முடியுமோ, குக்கர் வச்சு குக் பண்ண முடியுமோ, மிக்சிங் பேஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே இதுல நம்ம பண்ணிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கிங் மிஷினே வந்து ஒரு மாடுலர் சிஸ்டமா டெவலப் பண்றோம். நம்ம ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், பட் கம்ப்ளீட்டா மாடுலரா மாத்த போறோம் நம்ம. அதுல என்னதுன்னா, இப்ப சில பேருக்கு வந்து இட்லி பிடிக்கும், சில பேருக்கு இட்லி பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இட்லி வேணும்னா இட்லி மாடியூல் மட்டும் தனியா வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இட்லி மேக்கர் மட்டும். இப்போ இதே வந்து உங்களுக்கு தோசை வேணும்னா அதுக்கும் தனி மாடியூல் வச்சிருக்கோம். நீங்க தோசை மாடியூல் மட்டும் தனி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி, ரோட்டி, இதுக்குன்னு தனி மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாடியூல் தனியா வாங்கி ஃபிக்ஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ்ல நீங்க இட்லி, தோசை இது எல்லாமே பண்ண முடியும். பட் இப்ப இருக்க வெர்ஷன்ல அது நாங்க ப்ரொவைட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வெர்ஷன்ல பண்ணலாம். அக்கா அக்கா நனைக்ஷன்னு சொல்லிட்டு திருச்சி சைடு வந்து ஒரு நம்ம பொங்கல் இருக்குது ஆக்சுவலா, அந்த மாதிரி தான் அந்த டிஷ். அது இது வந்து ட்ரெடிஷனல் டிஷ். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிராமின்ஸ், ஐஎஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டிஷ்ஷஸ் இதுல நிறைய பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த அக்கா ரைஸ் பண்ணலாம், இல்ல நம்ம சொல்ற பொங்கல், வெண்பொங்கல் பண்ணலாம் நம்ம இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் குழம்புல இது நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவியல் இது நிறைய பண்ண முடியும். ஸோ இதுல இந்த மாதிரி டிஷ்ஷஸும் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஒன் ஆஃப் த இப்ப நீங்க லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி படத்துல பாத்துருப்பீங்க அக்கா ரைஸர் பத்தி. அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணல. அதுல பனானா மில்க். ஓகே, இது வந்து நாம வந்து பார்த்தோம்னா ஒரு மிக்சிக்கோ ஒரு ஜூஸருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் வந்து வேற செக்மெண்ட். நம்மளோட செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீல்ஸ் குக் பண்றது, டிஃபன், டின்னர், இதுக்கானதான் பாக்குறோம் நம்ம. நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் இது பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்கு இது பண்ணலாம் நீங்க. பட் வந்து நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லை, நம்ம லாங் ரன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்லா பண்ற மாதிரிலாம் பிளான் கிடையாது ஆக்சுவலா. பட் ஹெல்த்தியா நீங்க பார்க்க போறோம்னா இப்போ வந்து நீங்க ஒரு வெஜிடபிள் சாலட் இதுல பண்ணலாம், நீங்க ஒரு ஃப்ரூட் சாலட் நீங்க பண்ணலாம். ஈவன் எங்களுக்கு தேர்ட் வெர்ஷன்ஸ்ல நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டயட் ஓரியன்டாவே யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டா டயட்டா இது பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வேற ஃபுட் தான் குக் பண்ணுவோம்.
அந்த மாதிரிலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். பட் ஜூஸ்லாம் வந்து இதுல பாசிபிள் கிடையாது. ஃபியூச்சர்லயுமே எனக்கு அது பிளான்ஸ் இல்லை வந்து இதுல. ஸ்நாக்ஸ் ஐட்டமா எழுதிருக்காங்க சார். பானிபூரி, பாவ் பஜ்ஜி, சேவ் பஜ்ஜி. இப்ப இதுல இந்த பானிபூரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஐட்டம்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இதோட மெயின் நீங்க எப்படி தெரியுமா, நம்ம ரெகுலரா என்ன சாப்பிடுறோம், ஓகே, பிளஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியா என்ன சாப்பிடலாம், நம்ம அப்புறம் அதுலயே வெரைட்டி என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் இதுல நம்ம போடணும். நம்ம இந்த பானிபூரி நம்ம டெய்லி சாப்பிட போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா வெளியே இது பண்ணிக்கணும். ஸோ பானிபூரி நாங்க பண்ணல, இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். நூடுல்ஸ். நூடுல்ஸ் வந்து எல்லாமே பண்ணலாம். அதுல எல்லா டைப் ஆஃப் நூடுல்ஸும் இதுல பண்ண முடியும். நீங்க வந்து சிக்கன் நூடுல்ஸ், இது சில இதுல வந்து பாத்தீங்கன்னா செஷ்வான் நூடுல்ஸ், ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து நூடுல்ஸ் ஐட்டம் எது வேணாலும் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் grill. எனக்கும் வந்துச்சு சார். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நானும் பார்த்தேன் நிறைய வந்து. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ண முடியுதுல, ஓகே. பட் எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயில் ஃப்ரையா இருக்காது, ஒரு செமி ஆயில் ஃப்ரையா இருக்கும். இப்போ எப்படின்னா நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பண்ணுவாங்க. தோசை கல்ல போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா. இது நீங்க எப்படி நினைக்கலாம்னா ஒரு தோசை கல்ல போட்டு ஃப்ரை பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் சுக்கா ஈஸியா பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு என்ன வந்து நீங்க ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும், ஓகே, இல்ல ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், சரி இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். கிரில், அந்த தந்தூரி, அந்த மாதிரி மட்டும். ஆமா, அந்த மாதிரி இப்ப நீங்க பாருங்க, எனக்கே நிறைய பேர் என்கொயரி வந்து ஷவர்மா கேட்டிருந்தாங்க, கிரில் சிக்கன்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ண முடியாது. ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஸ்மோக் அதிகமாகவும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டமாகவும் நம்ம பார்க்கணும். மோர் ஆஃப் இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவங்க போய் வெளியில சாப்பிட்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கெடுக்க வேண்டாம் இல்ல. சொன்னது பாத்தீங்கன்னா சில இது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கணும். நம்ம இது நமக்கு வீட்டுக்குள்ள ரெகுலரா சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தான் இருக்கும். ஆலு பரோட்டா, இந்த மாதிரி பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா, ஆலு பரோட்டா, சில்லி இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன் மாடுலர் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாடுலர் வெர்ஷன் வரப்போ இந்த ஆலு பரோட்டா, அந்த தோசை எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் லைக் மில்க் கேக், இல்ல ப்ரௌனி, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது அகைன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுட் குக்கிங் மிஷினா தான் நம்ம பண்றோம். நம்ம இது வந்து பேக்கிங் இதா பண்ணல. அதனால நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு B2C தான் நம்ம பண்றோம். எப்படின்னா நீங்களும் நானும் தான் இதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ். உங்களுக்கு எனக்கு தான் இது. நம்ம வந்து கேக் பண்ணி இப்ப நீங்களும் கேக் டெய்லி சாப்பிடுவோமா, நம்ம கிடையாது. என்னைக்காவது வேணா வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்டு போவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். சோலி பட்டூரே அது இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம். அதான் சொல்ல நார்த் இந்தியன்ல இருக்க சைட் டிஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எந்த சைட் டிஷ்ஷும் பண்ணலாம். சவுத் இந்தியால வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதம் வைக்கிறது, ஒரு சாம்பார், ரசம், குழம்பு, ஓகே, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கேசரி, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து ஒரு பாயாசம் பண்றது, ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஈவன் பால் கொழுக்கட்டை வரைக்கும் இதில் நீங்க பண்ணலாம். ஆம்லெட் பண்ணலாம். நீங்க தான் ஆம்லெட் ஆக போறீங்க. செகண்ட் வெர்ஷன்ல அந்த தோசை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம ஆம்லெட் பண்ணலாம். ஒன்னு எழுதியிருக்காங்க, பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா அதை கேட்டது என்கிட்ட தான். தயிர் சாதம் கூட பரவாயில்ல. நான் வந்து இல்ல நான் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸா பேசினேன். ப்ராடக்ட்டை பத்தி 20 மினிட்ஸ் பேசிட்டு இருந்தேன் சார். நல்லா தான் கேட்டுட்டு இருந்தாரு. கடைசியா போகும்போது என்ன பண்றாரு, ஊறுகா செய்யுமான்னு கேட்டுட்டாரு. ஆக்சுவலி நான் ஓகே ஃபைன் இல்ல சார் இது இப்போதைக்கு செய்யாதுன்னு சொல்லிட்டு ஊறுகாலாம் பண்ணாது. இது அதுக்கப்புறம் ஏதோ கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணலாம். லெமன் ரைஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமா என்னன்னா உங்க எல்லாத்தோட ஃபேவரட் டிஷ் சிக்கன் பிரியாணி. இங்க பாருங்க நான் அதை தனியா எடுத்து வச்சுட்டு கிடையாது. எல்லாத்தோட ஃபேவரட் டிஷ் ஸ்பெசிபிக்கா பிரியாவோட ஃபேவரட் டிஷ் உப்மா. உப்மா சூப்பரா பண்ணலாம். இல்ல வெரைட்டியா பண்ணலாம். அதையும் பணியாரம் அது தனி மாடல். ஆமா, தனி மாடல். அது வந்து அடிஷனல் மாடல் தான் பணியாரம். நமக்கு இப்ப நிறைய வந்தது. வடகரியில அதுல பண்ணலாம். வடகரி பண்ணாதுல. இது எப்படின்னா வடைய டெம்பரரி பவுல்ல அவங்க வச்சுட்டு அவங்க இதை நமக்கு பண்ணித்தரும். கரெக்ட். மட்டன் குழம்புலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணலாம். அதான் நமக்கு இப்போ ஒருத்தங்க நிறைய எழுதியிருக்காங்க. பெஸ்ட் லான்ச், வண்டர்ஃபுல் ஐடியா, மேட் இன் தமிழ்நாடு. சூப்பர், நல்லா எழுதியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொருத்தங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரம் கிராண்ட்மா.
ரொம்ப தெளிவா அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃப்ரைட் ரைஸ் வந்து எந்த டைப் பண்ணா இதுல பண்ண முடியும். அது மாதிரி பாஸ்தா ஐட்டம்ஸ்லாம் எது வேணாலும் பண்ணலாம் அதுல. ஓகே. நம்ம வீட்ல இருக்கிற அந்த பொரியல் பண்றாங்க பாத்தீங்களா, பொரியல் இதெல்லாம் பண்ணலாம். நிறைய மசாலா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு மசாலா நம்ம நிறைய சாப்பிடுவோம். ஆமா. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பொட்டேட்டோ ஃப்ரை. அதெல்லாமே பண்ணலாம் நீங்க. அதான் நீங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் தாலி ஃபுல்லா நீங்க பண்ணலாம் அதுல. இப்போ அதை தாண்டி இப்போ என்னங்க சார், இப்போ நிறைய பேர் மீல்ஸ் தாண்டி வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. மேபி இது வந்துருச்சுன்னா கூட வெஜிடபிள்ஸோட கன்சப்ஷன் அதிகமாகலாம். இல்ல இப்ப நான் நார்மலா இப்ப டாக்டரே எல்லாரும் ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப டயபெட்டிஸ் இருக்கவங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடை கம்மி பண்ணிக்கங்க, காயை வந்து நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன பிரச்சனைனா இதுல யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 10 நாள் பண்ணி தர முடியும், ரெகுலரா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்பவும் டஃப்பான ஜாப். ஓகே. ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு வெஜிடபிளை வாஷ் பண்ணி கட் பண்ணி ஹீட் பண்ணி அதுவே குக் பண்ணி கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா உங்களால ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியும், 2 வெஜிடபிள் 3 கூட நீங்க சாப்பிட முடியும். மினிமம் நீங்க ஒரே மாதிரி கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், ஒன்று பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ஒன்று அவியல் பண்ணி சாப்பிடலாம். இப்ப நம்ம ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தெரியுமா, நீங்க பர்சனலைஸ்டா உங்களுக்குன்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு குக் பண்ணி சாப்பிடுற மாதிரி இது இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் நிறைய நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவுமே நமக்கு நல்ல கமெண்ட்ஸ். அதுல ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். ஃபென்டாஸ்டிக், வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் வெல் அடாப்டட். இது நல்லா வந்திருக்கு. இட்ஸ் ரியலி குட் திங் தட் யூ கேன் செல் ரெசிபி டூ. அவங்க ஒரு ஐடியாவே தந்திருக்காங்க, பிசினஸ் மாடல் ஐடியா எல்லாம் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ராகவ் இவர்தான் நேம் எழுதியிருக்காங்க. இட்ஸ் நைஸ் ஆபோ. இவர் ஆக்சுவலா கொஞ்சம் சின்ன பையன் போல, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கு. பட் கண்டென்ட் என்னன்னு சொல்றேன், ஃபீவர் வந்தா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா இந்த மிஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இது நல்லா சின்ன பையன் தான் எழுதியிருக்காங்க போல, நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் இன்னொருத்தங்க எழுதியிருக்காங்க, தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எழுதியிருக்காங்க. என்னன்னா ரொம்ப நல்ல முயற்சி, இதை வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கும் ரொம்ப யூஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் ஃபுட் குக்கிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா குளோபலாவே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஒரு எண்ட் டு எண்டா பாக்குறப்ப ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து இருக்காங்க, ஒண்டர் ஷெஃப் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே. மெக்கானிக்கல் ஷெஃப், ரோபோ ஷெஃப் இதெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா வெஜிடபிள் எல்லாத்தையும் நீங்க என்னன்னா அந்தந்த ரெசிபிக்கு தகுந்தப்ப நீங்க இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடணும், கிளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க ரெசிபி செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க குக் பண்ணிக்கலாம். இது கைண்ட் ஆஃப் மிக்சிங் தான். பட் நம்மளோட எப்படின்னா அப்படி கிடையாது, இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் சிஸ்டமா இருக்கும். நம்மளோட ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எல்லாருமே வீட்டுல நார்மலா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கடைக்கு போவோம், போயிட்டு இருப்போம் 10 பொருள் யோசிச்சுட்டு போவோம், வரப்ப 7 பொருள் தான் வாங்கிட்டு வருவோம். சமைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஐயோ மிளகு இல்ல, உப்பு இல்ல, பூண்டு இல்லைன்னு சொல்லி ஓடுவோம். இது எல்லாருமே வந்து வீட்டுல எத்தனை தடவை அம்மா கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, 10 தடவை கடைக்கு அனுப்புவாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருளா நம்ம மறந்துடுவோம். இதுல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கிச்சன் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்டையும் வந்து ஃபில் பண்ணிடுறோம். நம்ம செகண்ட் டைம்ல இருந்து நீங்க 30 to 40% அந்த இன்கிரீடியன்ட் குறையிறப்ப, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பாஸ்மதி ரைஸ் போட்டோம்னு வச்சுக்கலாமே, இப்போ வந்து 1/2 கிலோ தீர்ந்துருச்சு, மீதி 1/2 கிலோ வரப்பயே உங்களுக்கு என்னன்னா அலர்ட் வந்துடும். பாப்புலர் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் நீங்க என்ன பண்ணலாம், அதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. ஆக்சுவலா இது வந்து வெறும் அந்த மிஷின் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம், ஃபுட்டுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் இது. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மிஷினை கம்பேர் பண்றப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷின் 100% ஒரு டிஃபரெண்டான மிஷின். இப்போ வரைக்கும் வேர்ல்ட் லெவல்லே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் கூட கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் மிஷின். ஓகே. இதுக்கு நம்மளும் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நிறைய பேட்டர்ன்ஸ், காப்பிரைட்ஸும் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ அதை தாண்டி நீங்க என்ன பாத்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாருமே காமன் நமக்கு தெரிஞ்ச ஃபுட்ஸ் நிறைய எவ்வளவோ இருக்கு. அதை தாண்டி இப்போ இதுல இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களா, சர்க்கிள் ரொம்ப லிமிட்டடா தான் எழுதியிருக்காங்க. இப்போ வேற அதை தாண்டி யாரையும் யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, சமைக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மிஷின் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க? ஓகே. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஐடி போனோம் நம்ம. ஸோ அங்க நமக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் டிஷ் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. ஏன்னா இங்க ஐடி சென்னையில அந்த பீப்புள் தான் இருந்தனால. ஓகே. பட் இப்போ பீப்புள் எல்லாருமே வந்து அதிகபட்சமா சாப்பிட்றதே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இப்ப நான் ஆஸ்திரேலியா போறப்ப பாத்தீங்கன்னா 2 நாள் அந்த ஃபுட்டு நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடணும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது யூஎஸ் போறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மிஷின் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாத்தையும் நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேல யாரும் பெருசா சாப்பிட போறது கிடையாது. இப்போ நார்த் இந்தியன்னா நார்த் இந்தியன் அவங்க ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம எல்லாம் வந்து என்னதான் 1000 ஃபுட்டு நம்ம பார்த்தாலும் நம்ம ரிப்பீட்டடா நம்ம பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் பண்ணுவோம், மற்றது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை தான் பண்ணுவோம் நம்ம.
ஓகே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிறவங்க நிறைய பேர் வந்து இட்லி, தோசை கேட்டது. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா பிரியாணி கேட்டது அது. ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து என்ன கேட்கறன்னா, பொரியலு, கூட்டு, இந்த மாதிரி சாம்பார், ரசம் இந்த மாதிரி எதுவுமே கேட்கல அதிகமா. பட் லிட்டரலி அதுதான் நம்ம டெய்லி சாப்பிடுவோம். சரியா? ஸோ அவங்கவங்க அந்த லொக்காலிட்டி, அவங்க வளர்ந்தது, அவங்க இருக்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஷ் எல்லாத்தையும் குக் பண்ணி சாப்பிட முடியும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு 100 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தான் சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபிஸ் வந்து ஆல்மோஸ்ட் இல்ல நீங்க பண்ணுவீங்க. பட் அகைன் நீங்க இது குளோபல் ரெசிபிஸ் எதுனால நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் நீங்க கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எதுனாலும் ஆக்சுவலா பார்த்தா இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுக்க போறோம். செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ல இருந்து பன்னீர் பட்டர் மசாலா. அது நிறைய வந்திருக்கு, எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு ஐஐடி சென்னைன்னு இல்லை, இதை நான் எங்க போய் எழுத சொன்னாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி எங்களுக்கு நல்லாவே தெரியும். சிக்கன் பிரியாணி இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் இது வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச சிக்கன் பிரியாணி தான். ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எங்களோட அப்கமிங் வீடியோஸ் அந்த இதில் நாங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி அதோட வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட இன்ஸ்டா, எஃபி, யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.